கவுன்சிலிங் வந்திருந்த ஒருத்தர் சொன்னார், என்னோட மனைவி தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சரியாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அளவுக்கு மீறி கோபம் வருது, அவங்களோட எதிர்பார்ப்பு மீறி சின்ன விஷயம் நடந்தால் கூட போதும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என் சின்ன பையன் அவங்ககிட்டையும் அளவுக்கு மீறி கோவப்படுறாங்க, என்கிட்டையும் நிறைய கோவப்படுறாங்க, அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே கத்துறாங்க, நிறைய கோபம், நெகட்டிவ் தாட்ஸ். அவங்களோட ஒரு கவுன்சிலிங் வாங்கன்னு கூப்பிட்டோம்னா, எனக்கு என்ன பைத்தியமா, நான் வர முடியாது, நீ வேணா போய் பாருங்க, இந்த மாதிரி தான் கத்துறாங்க, என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி நபர்களை நம்ம ஓசிபிடி, அதாவது ஆளுமை கோளாறு உள்ள நபர்கள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நபர்கள் எப்பவும் ஒரு பெர்ஃபெக்டோட இருப்பாங்க, தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் மிக சரியாக நடக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற விஷயம் அவங்களுக்கு புரியவே புரியாது. யாராவது சொன்னால் கூட இந்த மாதிரி தான் கேட்பாங்க, நான் பைத்தியமா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அவங்கள நம்ம டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது, என்கரேஜ் பண்ணணும். அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம பாராட்டணும், சரியாக செஞ்சுருக்கிற அவங்க நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை பாராட்டே இருக்கணும். அப்படி நம்ம பாராட்ட தான் அவங்க கொஞ்சமாக நம்ம பக்கம் வருவாங்க. அப்படி நம்ம பக்கம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு உளவியல் சிகிச்சை கொடுத்து அதுலேருந்து மேலே வைக்க முடியும். நம்ம உளவியல் சிகிச்சை கொடுக்கல அப்படின்னா அவங்க அதில் தான் இருப்பாங்க.